தமிழ்நாட்டை சேர்ந்த மத்திய அமைச்சர் எல் முருகன் மத்திய பிரதேசத்தில் இருந்து மீண்டும் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார். 2021ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தாராபுரம் தொகுதியில் போட்டியிட்ட முருகன் 1393 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். அதே ஆண்டு ஜூலையில் மத்திய இணையமைச்சராக முருகன் பதவியேற்றார். இதையடுத்து மத்திய பிரதேச மாநிலத்தில் காலியாக இருந்த மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு பாஜக சார்பில் வேட்புமனு தாக்கல் செய்த அவர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார். மாநிலங்களவை உறுப்பினரின் பதவிக்காலம் 6 ஆண்டுகள் ஆகும். எனினும் கர்நாடக ஆளுநராக நியமிக்கப்பட்ட தாவர்சந்த் கெலாட் தனது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை விட்டு விலகிய போது காலியான அந்த இடத்திற்கு தான் முருகன் தேர்ந்தெடுக்கப்பட்டார். மொத்தம் 6 ஆண்டு காலத்தில் தாவர்சந்த் கெலாட் பதவியில் இருந்தது போக மீதி காலம் வரை முருகன் அந்த பதவியில் நீடிப்பார். அவரது மாநிலங்களவை உறுப்பினர் பதவி ஏப்ரல் 2ஆம் நாள் நிறைவடைய உள்ளது. இந்நிலையில் மத்திய பிரதேசத்திலிருந்து முருகன் மீண்டும் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார். பாஜக தலைமையகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மத்திய அமைச்சர் முருகன் மத்திய பிரதேசத்தில் இருந்து மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடுவார் என தெரிவித்துள்ளது. இதேபோல் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஒடிசா மாநிலத்தில் இருந்து மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடுவார் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய பிரதேச சட்டமன்றத்தில் மொத்தமுள்ள 230 இடங்களில் பாஜகவிற்கு 166 உறுப்பினர்கள் உள்ளனர். இதனால் அங்கிருந்து மாநிலங்களவைக்கு முருகன் தேர்ந்தெடுக்கப்படுவது உறுதியாகியுள்ளது. நீலகிரி மக்களவை தொகுதியில் போட்டியிடுவதற்காக முருகன் காய் நகர்த்தி வருவதாக ஊடகங்களில் செய்தி வெளியாகி வந்தது. இந்நிலையில் அவர் மீண்டும் மத்திய பிரதேசத்தில் இருந்து மாநிலங்களவை உறுப்பினராவது உறுதியாகி உள்ளதால் மக்களவை தேர்தலில் போட்டியிட மாட்டார். இதனால் நீலகிரி மாவட்டத்தில் திமுகவின் ராசாவை எதிர்த்து போட்டியிட வலுவான மற்றொரு வேட்பாளரை தேர்வு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் பாஜக தள்ளப்பட்டுள்ளது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.